ஸோ கொஸ்டின் என்ன குடுக்குறாங்க? எக்ஸாம்பிள் நம்பர் 15 பாலாஜி புக்ல 7.7 4.73 இதுல 4.73ல எக்ஸாம்பிள் நம்பர் 15. ஸோ கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னா எவாலுவேட். Yes, sir. என்ன குடுத்துருக்காங்க? இன்டெக்ரல் Evaluate integral 0 to 1, sir. ம், Integral 0 to 1 minus z, sir. ம், ம், Integral 0 to 1 minus y minus z, sir. ம், ம். Into xyz dx into dy into dz. ஓகே ஓகே. அப்போ குடுத்துருக்கிற இன்டெக்ரல் எப்பயுமே நம்ம என்ன எடுப்போம்? ஐன்னு எடுத்துக்குவோம். அப்போ ஐ ஈக்குவல் போடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா பொறுமையா போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்துங்க. இன்டெக்ரல் 0 to 1, integral 0 to 1 minus z, integral 0 to 1 minus y minus z into xyz dx dy dz. இதுல ஃபர்ஸ்ட் இன்டெக்ரலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ங்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியும்? y z கான்ஸ்டன்ட் டைம் அதை தூக்கி செகண்ட் இன்டெக்ரலுக்கு முன்னாடி நம்ம போட்டுறோம். சரிங்களா? Yes, sir. அப்ப பொறுமையா போடுங்க. இன்டெக்ரல் 0 to 1, இன்டெக்ரல் 0 to 1 minus z. என்ன நடக்கும்? இந்த இடத்துல வந்து y z வெளியே வந்துடும். இன்டெக்ரல் 0 to 1 minus y minus z x into dx dx இதுக்கு ஒரு பாக்ஸ் dy dz. கரெக்டாமா? என்ன டவுட் வந்து சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல sir. அப்போ இது எக்ஸ் பவர் 1. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இன்டெக்ரல் 0 to 1, இன்டெக்ரல் 0 to 1 minus z y z. அப்போ இன்டெக்ரல் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2 இன்ட்டு dy dz. கரெக்டாமா? Yes, sir. இந்த 2 கான்ஸ்டன்ட் will taking outside. அப்போ என்னாகும்? 1/2 வெளியே எடுத்துருவீங்க. இன்டெக்ரல் 0 to 1 லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணணும். லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணி ஏதாவது விட்டுருவீங்க. 1 minus y minus z லிமிட் வேல்யூ. அப்போ என்னாச்சு? 0 to 1 இன்டெக்ரல் 0 to 1 minus z y z. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் 0, இங்கே 0 போட்டோம்னா 0 தான் கிடைக்கும். அதனால லோயர் லிமிட் மேக்ஸிமம் அப்ளை பண்ண தேவையில்லை. அப்பர் லிமிட் மட்டும் போடுங்க. ஏன்னா லோயர் லிமிட் 0 போட்டு 0 தான் வரப்போகுது. அதனால அதை விடுறேன். அப்போ அப்பர் லிமிட் இதனோட வேல்யூ. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் போது அதை போடும்போது 1 minus y minus z தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dy dz வரும். சரியாம்மா? Yes, sir. இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். இல்ல சார், ஓரளவுக்கு சிமிலரா தான் சார். சிமிலராக இருக்குது. இதுக்கப்புறம் போடுற ஸ்டெப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். சரிங்களா? Yes, sir. வித் ரெஸ்பெக்ட் டு என்ன போட போறீங்க அடுத்தது? இந்த பாக்ஸ் போட்டுக்குங்க. இந்த பாக்ஸ் போட்ட பின்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். ரெண்டு ஐடியால போடலாம். இது a மைனஸ் பி மைனஸ் சி ஹோல் கியூப் ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? a மைனஸ் பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் அல்லது a பிளஸ் பி பிளஸ் சி தி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியுமாமா? ஏதோ அந்த ஐடியா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனாலும் நம்ம u இன்டு v மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. u இன்டு dv மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? Yes, sir. உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியுமான்னு கேட்டேன். இந்த ஃபார்முலா தெரியுமா? இல்ல சார். தெரியாதுன்னா நம்ம இந்த மெத்தடே போட்டுக்கலாம். அதாவது u இன்டு dv மெத்தட். சரிங்களா? இதை வந்து என்ன எடுத்துக்கணும்? இது வந்து இஜெட்டு. அப்போ இஜெட்டுங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ தூக்கி இங்கே எழுதிடுங்க. ஒய்யை மட்டும் எடுத்து போடலாம். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் ஒய் தான் அடுத்தது. அப்போ இஜெட்டுங்கிறது கான்ஸ்டன்ட்னால அதை தூக்கி எழுதிக்கலாம் வெளியே. அப்போ 1/2 இன்டெக்ரல் 0 to 1 இந்த இடத்துல இஜெட்னு வந்துடும். இன்டெக்ரல் 0 to 1 மைனஸ் இஜெட். இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? y இன்ட்டு 1 மைனஸ் y மைனஸ் z தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dy வரும். வெளியே dz வரும். இது என்னது டவுட் இருந்தால் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாமா? ஓகே சார். டவுட் இல்லையா? டவுட் இருக்குதா? இல்ல சார். சரி, அப்போ அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். u இன்டு v மெத்தடு. அப்போ u இன்டு dv மெத்தட் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் கொடுத்துட்றேன். இன்டெக்ரல் u இன்ட்டு அதாவது uv dxன்னு வச்சுக்கலாம். uv dx ஈக்குவல் டு u v1 மைனஸ் u டேஷ் v2 பிளஸ் u டபுள் டேஷ் v3 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v4 பிளஸ் டாட் டாட் டாட். இதுதான் நம்மளுடைய u இன்டு dv மெத்தடோட ஃபார்முலா. பெர்னாலிஸ் ஃபார்முலா அதுக்கு பேர். அப்போ யார் u எடுப்பீங்க, யார் v எடுப்பீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கீங்க? யூன்னு எடுத்துங்க. இந்த ஓவரால் பாயிண்ட் வந்து வின்னு எடுத்துக்கோங்க.
சரிங்களா? அப்ப Yes, என்ன sir. ஆகும்? u equal to y and v equal to 1 minus y minus z whole cube whole square. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். இப்ப என்ன ஆகும்னா, u டேஷ் கண்டுபிடிக்க போறீங்க. u டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு y. u டேஷ் வித் ரெஸ்பெக்ட் என்ன போட போறீங்க? y Yes, கண்டுபிடிக்க sir. போறீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ என்ன ஆகும்? u டேஷ் ஓட வேல்யூ 1 ஆகும். u டபுள் டேஷ் ஓட வேல்யூ என்ன ஆகும்னா 0 ஆகும். ஸோ அதே மாதிரி இங்க என்ன பண்ண போறீங்க? இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போறீங்க. v1 ஓட இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு என்னன்னா y தான். டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y தான். இன்டகிரேஷன் இது வந்து இன்டகிரேஷன். அப்ப இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y தான். அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. டெரிவேட்டிவ் போட்டு காட்டிடுறேன். ax plus b whole power n into dx ஓட ஃபார்முலா. இதோட ஃபார்முலா என்னன்னா 1 by a into ax plus b whole power n plus 1 divided by n plus 1 plus c ன்னு வரும். இங்க c தேவையில்லை, நம்ம இங்க லிமிட் இருக்கிறதுனால. அப்ப இங்க a ஓட வேல்யூ என்ன அப்படின்னா, இங்க என்ன கான்ஸ்டன்ட் டைம் இருக்குதோ அதான் a. சரிங்களா? அதாவது எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டன்ட் டைம் a. அப்ப இங்க என்ன வரும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. 1 Okay, sir. மைனஸ் கான்ஸ்டன்ட் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கும் போது 1 மைனஸ் இஜெட். 1 மைனஸ் இஜெட்ங்கிறது கான்ஸ்டன்ட் மைனஸ் ஒய் இன்டு டிஒய். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல Yes, a sir. ஓட வேல்யூ என்ன? x பக்கத்துல இருக்கிறது a. அப்ப இங்க வந்து y க்கு பக்கத்துல இருக்கிறது a. y ஓட வேல்யூ என்ன? மைனஸ் 1 தான் நம்மளோட a ஓட வேல்யூ. அப்ப மைனஸ் 1 இன்டு அதாவது 1 பை மைனஸ் 1. 1 பை 1 பை a எடுத்தா 1 பை மைனஸ் 1 வரும். மத்தபடி என்ன வருது? ax plus b whole power n plus 1. அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாவே எழுதிட்டு நம்ம எழுதிக்கலாம். அப்படின்னா மீனிங் என்ன? 1 மைனஸ் z மைனஸ் ஒய் ஹோல் பவர் n பிளஸ் 1. ஹோல் பவர் 1 இருக்குது. இதனோட மீனிங் என்ன? ஹோல் பவர் 1ன்னு அர்த்தம். அப்போ ஹோல் பவர் 1 பிளஸ் 1 வந்து 2. அப்போ 1 பிளஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் 1. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, v1 ஓட வேல்யூ மைனஸ் 1 டிவைடட் பை 2. மைனஸ் 1 டிவைடட் பை 2 இன்டு 1 மைனஸ் z மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு வருது. இதான் v1 ஓட வேல்யூ. சரிங்களா? இதுக்கு 2 3 டைம் பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். சரி, மேல 2 இருக்குதா? நான் 2 பதிலா 1 போட்டு நினைக்கிறேன். மேல 2 இருக்குது, பவர் 2 இருக்குது. அப்போ பவர் 2ன்னு இங்க என்ன நடக்கும்? பவர் 2 நான் போட்டிருக்கணும். பவர் 2னா 2 பிளஸ் 1 3 ஆயிருக்கும். 2 பிளஸ் 1 3 ஆயிருக்கும். அதே மாதிரி இங்கே 2 பிளஸ் 1 என்ன ஆயிருக்கும்? 3 ஆயிருக்கும். சரிங்களா? மேல 1 இருக்குன்னு வச்சு போட்டு இது 2 இருக்குது மேல. சரிங்களா? இங்க பாருங்க ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது மேல. ஹோல் ஸ்கொயர் இருக்கனால பவர் வந்து 2 இருக்கிறதுனால 3ன்னு வந்திருக்கும். அப்ப 3 நான் போட்டேன். சரிங்களா? அப்ப Yes, இது sir. கேர்ஃபுல்லா பாத்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். v1 கண்டுபிடிச்ச முன்னாடி v2 வேணும். சரிங்களா? ஏன்னா u டேஷ் வந்து 0 ஆகுது. அப்ப u டபுள் டேஷ் 0 ஆகும்போது ரெண்டாவது இன்டெகிரல் வேணும். சரிங்களா? அப்ப v2 வேணும். v2 ஓட இதோட இன்டெகிரல் என்ன ஆகும்னா -1/3 கான்ஸ்டன்ட். திரும்ப இதுக்கு ஒரு மைனஸ் வரும். அப்ப மைனஸ் போட்டுங்க. 3 plus 1 வந்து 4 ஆகும். அப்ப 1/4 வரும். சரிங்களா? 3 plus 1 வந்து 4 ஆகும். 4 வரும். திரும்ப இதுக்கு என்ன ஆகும்? பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 1 minus z minus y whole power 4 ஆகும். whole power 4 ஆகும். அப் டு v2 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா u டபுள் டேஷ் வந்து 0 ஆகுது. அப்ப எதை எதையும் மல்டிப்ளை பண்ணணும்? u into v1 u dash into v2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாதான் பெர்னாலிஸ் பண்ணலாம். u into v1 ஓட வேல்யூ. v1 ஓட வேல்யூ எங்க இருக்குது? இங்க இருக்குது v1 ஓட வேல்யூ. அப்ப u into v1 u dash into v2. u dash into v2. இதுதான் இன்டெகிரல் ஃபார்முலா. அப்ப லிமிட் என்ன இருக்குது? லிமிட் பாத்தீங்கன்னா 0 to 1 minus z இருக்குது. 0 to 1 minus z இருக்குது. சரியாமா? Yes, sir. 2 3 டைம் போட்டு பார்க்க கூட அப்பதான் வரும். என்ன தப்பாயிரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. அப்ப இதனோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா 1/12 into 1 minus z minus y whole power 4 ன்னு அர்த்தம். அப்ப நான் ஃபார்முலா எழுதிடுறேன். இன்டெகிரல் u v dx ஓட ஃபார்முலா என்ன சொன்னேன்? u v1 minus u dash v2 Me too, sir. u டபுள் டேஷ் வந்து 0 ஆயிடுச்சு. அப்ப 0 into anything is 0. அப்ப இதை எலிமினேட் பண்ணிக்கலாம். சரிடா கண்ணு? Okay, sir. அப்ப நம்ம ஐயோட இன்டெகிரல் என்ன ஆகும்னா இன்டெகிரல் 0 to 1 வெளியே வந்து இஜெட் இருக்குது, மறந்துடக்கூடாது. வெளியே வந்து இஜெட் இருக்குது. இங்க வந்து என்ன ஆகும்? u ஓட வேல்யூ போய் பாருங்க மேல என்ன இருக்குன்னு. u ஓட வேல்யூ மேல வந்து y ன்னு இருக்குது. கரெக்ட்டா? u ஓட வேல்யூ இதுதான் y. சரியா? இந்த y அப்ளை பண்றேன். அப்போ y into v1 y into v1 v1க்கு பிராக்கெட் போட்டுக்கங்க. v1 ஓட வேல்யூ என்ன? இங்க பாருங்க -1/3 ன்னு வருது. அந்த டேர்ம் அப்படியே ஃபுல்லா எழுதிக்கங்க. -1/3 இது v1 ஓட வேல்யூ -1/3 into 1 minus z minus y whole cube ன்னு வருது. அப்ப u v1 வேல்யூ எழுதிட்டேன்.
மைனஸ் யூ டேஷ் யூ டேஷ் வேல்யூ என்ன ஒன்றுன்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்த்தீங்கன்னா யூ டேஷோட வேல்யூ ஒன்று. அப்போ யூ டேஷ் வேல்யூ ஒன் இன்ட்டு V2. V2ஓட வேல்யூ என்ன 12 வருது இந்த வேல்யூ. அப்போ என்னாச்சு 1 இன்ட்டு 1/12 இன்ட்டு 1 மைனஸ் இஜெட் மைனஸ் ஒய் ஹோல் பவர் 4 லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1 மைனஸ் இஜெட் இன்ட்டு டிஇஜெட். இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் முடிஞ்சிடுமா? சரிங்களா? எனர்ஜி டவுட் இருக்குங்களா? ஒரு நிமிஷம் சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனி, டவுட் இருந்தா கேட்டுக்கோ. ஓகே சார். டவுட் இல்ல? இல்ல சார். அப்ப என்ன பண்ண போறோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா லோயர் லிமிட் வேல்யூ 0, அப்பர் லிமிட் வேல்யூ 1 மைனஸ் இஜெட். சரிங்களா? இங்க 1 மைனஸ் இஜெட் அப்ளை பண்ணா இந்த டேர்முக்கு மைனஸ் போட்டீங்கன்னா 0 ஆயிரும். அப்பர் லிமிட் கேஸ் 0 ஆயிரும். இங்கேயும் அப்ளை பண்ணாலும் அப்பர் லிமிட் கேஸ் என்னவும் 0 ஆயிரும். சரிங்களா? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா ரெண்டு கேஸுமே பாத்தீங்கன்னா 1 மைனஸ் இஜெட் அப்ளை பண்ணுவீங்க. இங்கேயும் 1 மைனஸ் இஜெட், இங்கேயும் மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் இஜெட் 0 ஆயிரும். அதே மாதிரி இதுக்கு 1 மைனஸ் இஜெட் அப்ளை பண்ணுவீங்க 0 ஆயிரும். அதுக்காக நம்ம என்ன அப்ளை பண்ணணும்னா நம்ம 0 அப்ளை பண்ண போறோம். 0 அப்ளை பண்ணா இங்க பாருங்க y-ஓட வேல்யூ 0, y-ஓட வேல்யூ 0 போட்டு இது ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். அப்போ both cases 0 minus 0 வந்து இது both cases 0 ஆயிரும். சரிங்களா? ஏன்னா இங்க y இருக்குது. அப்போ both cases இது 0 ஆயிரும். அப்போ லோயர் லிமிட் கேஸ் மட்டும் இதை நீங்க அப்ளை பண்றீங்க. லோயர் லிமிட் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. லோயர் லிமிட் வந்து பிளஸ் ஆக போகுது. அப்போ இன்டெகிரல் 0 to 1 லோயர் லிமிட் என்னவோ அப்பர் லிமிட் வந்து 0 ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்பர் லிமிட் வந்து 1 மைனஸ் இஜெட் போடும்போது இந்த y-க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணும்போது 0 ஆயிரும். அப்போ மைனஸ் ஆஃப் 0 மைனஸ் லோயர் லிமிட் கேஸ் என்ன பண்ண போறீங்க? 0 போட போறீங்க. அப்ப 0 போட்டா என்ன கிடைக்குது? 0 போட்டா 1 மைனஸ் இஜெட் ஹோல் பவர் 4ன்னு வருது. சரிங்களா? வெளியே ஒரு இஜெட் இருக்குது. வெளியே வந்து ஒரு இஜெட் போட்டு பிராக்கெட் போட்டுங்க. சரிடா கண்ணு? எஸ் சார். டவுட் இருந்தா கேட்டுங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். இல்ல சார், நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம் சார். அப்ப மேல வந்து கான்ஸ்டன்ட் டைம் இருக்குதா? மேல கான்ஸ்டன்ட் டைம் இருக்குது. அதை செக் பண்ணிக்கங்க. மேல இது வரைக்கும் கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இது வந்து 1/2 கான்ஸ்டன்ட் டைம் இருக்கு. சரிங்களா? எஸ் சார். அப்ப அந்த 1/2 ஓட கான்ஸ்டன்ட் நம்ம இங்க என்ட்ரி பண்ணிப்போம். சரிங்களா? அப்ப 1/2 ஓட கான்ஸ்டன்ட் இங்க இருக்கும். அப்ப கீழ என்ன இருக்குது? இந்த இடத்துல 1/12 இருக்குது. அப்ப டிவைடட் பை ஓவரால் டிவைடட் பை 12. அப்ப வெளியே வந்து ஒரு 1/2 இருக்குது. அப்ப 1/2 into 1/12 1/24 வந்துரும். சரியாமா? அப்ப இன்டெகிரல் 0 to 1 z into இங்க பாருங்க இங்க ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ 1 மைனஸ் z ஹோல் பவர் 4 into dz ன்னு வருது. சரிடா கண்ணு? எஸ் சார். கொஞ்சம் பார்த்து போட்டுக்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது தெரியலன்னா கேட்டுக்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ் சார். ஓகேவா? சரி, அடுத்து மூவ் பண்ணலாமா? எஸ் சார். சார் ஒரே நிமிஷம் சார். 4. அந்த 4.4 to 4.7 சொன்னீங்கல்ல சார்? ஒரே நிமிஷமா. மேலையா? சார் இல்ல சார், இதுல இல்ல. சொல்லுங்க சார். 4.4 வந்து 4.7 வொர்க் அவுட் பண்ண சொன்னீங்க சார். ஆமா, 4.4 to 4.7. ஆமா. அதுல வந்து அந்த ஒண்ணே மிச்ச வேல்யூஸ் லைக் 1/x-னா log எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது சார். ஒரே ஒரு சம் மட்டும் ரூட்ல வந்திருக்கு சார். ஆமா. சரி, அது போட்டுடலாம். இதை போட இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாமா இல்ல என்ன பண்ணலாம்? இதை முடிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை திங்க் பண்ணுங்க, அப்புறம் அங்க போய்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? எஸ் சார். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. இதுல என்ன டவுட் இருக்குதா? ஓகே மாதிரி சார். இப்போதைக்கு ஓகே சார். ஆனா நான் வொர்க் அவுட் பண்ணாதான் சார் எனக்கே தெரியும். வொர்க் அவுட் பண்ணுமா? சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? இது வந்து u எடுத்துக்கங்க. இது வந்து என்ன எடுத்துக்கணும்? v ன்னு எடுத்துக்கணும். again சேம் மெத்தட். அப்ப என்ன பண்றீங்க? u equal to z and v equal to 1 minus z whole power 4. அதே ப்ராசஸ். அப்ப u dash வந்து 1 ஆகும், u double dash வந்து 0 ஆகும். அதே மாதிரி இங்க v1 என்ன ஆகும்? minus 1 by a ஓட வேல்யூ மைனஸ் போட்டோம். 4 plus 1 5 ஆகும். அப்ப minus 1/5 1 minus z whole power 5 வரும்.
அப்போ v2 பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்னாவும் 1/5 இன்ட்டு 3 வந்து 16 ஆகும். 1 மைனஸ் இஜெட் ஹோல் பவர் 6 ஆகும். சரிங்களா? அப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது? இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்தது இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஆல்ரெடி என்ன இருக்குது இங்க அப்ளை பண்ணணும், இந்த டேர்முக்கு பதில் இதை அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அப்போ ஆல்ரெடி 1/24 வெளியே இருக்குது. இன்டெகிரல் கம்ப்ளீட் பண்ண போறோம். u வந்து z, v1 வந்து மைனஸ் 1/5 இன்ட்டு 1 மைனஸ் z ஹோல் பவர் 5 மைனஸ் u dash 1 இன்ட்டு 1/30 இன்ட்டு 1 மைனஸ் z ஹோல் பவர் 6. இதுதான் u dash இன்ட்டு v2. லிமிட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கிறாங்க 0 to 1 கொடுத்துக்கிறாங்க. லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1. அப்போ 0 to 1 அப்ளை பண்ணிருங்க. 0 to 1 அப்ளை பண்ணிருங்க. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் ஐடியா அதே ஐடியா தான். இங்க 1 அப்ளை பண்ணுவீங்க. 1 வந்து z மைனஸ், அதாவது 1 மைனஸ் z, 1 மைனஸ் zனா அது 0ன்னு ஆயிடும். அப்போ அப்பர் லிமிட்டோட வேல்யூ 0. இங்க என்ன பண்ணுவீங்க, 1 அப்ளை பண்ணுங்க. 1 மைனஸ் 1 வந்து 0. அப்போ அப்பர் லிமிட் வேல்யூ என்னது 0. இப்போ எகைன் லோயர் லிமிட் வேல்யூ அப்ளை பண்ண போறேன். லோயர் லிமிட் இங்க 0 இருக்குதா? அப்போ இந்த z க்கு பதிலா 0 போடுவேன். அப்போ லோயர் லிமிட் வேல்யூ 0 ஆயிடும். லோயர் லிமிட் வேல்யூ 0 ஆயிடும். போத் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் 0. அதனால இந்த டைம் நீங்க விட்டுறலாம். அப்போ ரிமைனிங் டைம் பாருங்க 1/24. ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, லோயர் லிமிட் மைனஸ், அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்போ 1/30 இன்ட்டு எகைன் என்ன அப்ளை பண்ண போறீங்க, 0 அப்ளை பண்ண போறீங்க. எகைன் என்ன அப்ளை பண்ணீங்க, 0 அப்ளை பண்ண போறீங்க. அப்போ 0 அப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ், அப்போ 1/30. அப்போ 1 மைனஸ் 0 ஹோல் பவர் 6ன்னு வரும். அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு 1/24 இன்ட்டு 30 இன்ட்டு 1 பவர் 6 வந்து 1 தான். அப்போ இது எவ்வளோ கிடைக்க போகுது, இது எவ்வளோ கிடைக்குதுன்னா 600 120 720 வருது. அப்போ 1/720. சரி, இதுதான் ஆன்சர். சரிங்களா? செக் பண்ணி பாருங்க, டவுட்னா கேட்டுக்கங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் u இன்ட்டு v மெத்தட் போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா கரெக்டாக இன்டெகிரேஷன் ஃபார்முலா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டவுட் இருக்காது. சரியாமா?